Hello students, இப்போ நம்ம 10th Maths Chapter 3 Algebra example 3.11 பார்க்கலாம். Question பாருங்க, find the GCD of அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஈக்குவேஷனில் எது பெரிய ஈக்குவேஷன்னு பார்த்து எழுதணும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் இந்த எக்ஸ் கூட இருக்க கோஎஃபிஷியன்ஸ்லாம் பாருங்கள். எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இது கூட இருக்க கோஎஃபிஷியன்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 6ஓட டிவிசிபிளாக இருக்குது. ஸோ இதுலேருந்து காமனாக 6 வெளியே எடுத்து எழுதிக்கலாமா? இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து 6 காமனாக வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கும்? எக்ஸ் கியூப் மைனஸ் 6 × 5, 6 5 30, 6 வெளியே எடுத்துட்டா 5x ஸ்கொயர் இருக்கும். ப்ளஸ் 10 × 6 60, 6 வெளியே எடுத்துட்டா மீதி 10x இருக்கும். மைனஸ் 6 8 48, 6 வெளியே எடுத்துட்டா ரிமைண்டர் 8 இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனை இப்படி மாற்றி எழுதியாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனை g of xன்னு வச்சுக்கலாம். இதுலேயும் பாருங்கள், இதோட கோஎஃபிஷியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 3யோட மல்டிபிள்ஸாக இருக்குது. ஸோ இதில் இருந்தும் 3 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். 3 வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே மீதி எக்ஸ் க்யூப் இருக்கும். மைனஸ் 4 3s 12, 3 வெளியே எடுத்துட்டிங்கன்னா ரிமைண்டர் 4x ஸ்கொயர் இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து 7 3s 21, 3 வெளியே எடுத்துட்டா மீதி 7x இருக்கும். மைனஸ் 6 3s 18, 3 வெளியே எடுத்துட்டா 6 இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இப்படி மாற்றி எழுதிட்டோம். இப்போ இந்த 6ம் 3யும் இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து லாஸ்ட்டாக நம்ம ஜிசிடி ஆன்சர் எழுதும்போது இப்போ இந்த 6ஐயும் 3லையும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் இருக்க காமன் நம்பர் எடுத்து நம்ம ஜிசிடியோட ஆட் பண்ணிக்கலாம். இது லாஸ்ட்டாக தான் செய்ய போகிறோம். அப்போ இதை மறந்துடாதீங்க. இந்த 6ஐயும் 3யும் லாஸ்ட்டாக ஜிசிடியோட ஆட் பண்ணி எழுதணும். இது ரெண்டுலேயும் இருக்க காமனான நம்பர் எடுத்து ஆட் பண்ணி எழுதணும். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு நம்பருக்கும் டிவைட் பண்ணி நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும். டிவிஷன் எப்படி பண்ணணும்? 0 வர ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம இந்த டிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டெப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷன் பெரிய ஈக்குவேஷன்னு பார்க்கணும். பார்த்திங்கன்னா இங்கேயும் எக்ஸ் க்யூப் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் க்யூப் இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்ததை பார்க்கலாம். பெருசான்னு கண்டுபிடிக்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் எக்ஸ் ஸ்கொயர், இதுவும் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 5x இருக்குது, மைனஸ் 4x இருக்குது. இங்கே இதில் இந்த கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எது பெருசு? -5 பெருசா, -4 பெருசா? நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா -4 -5 இந்த பக்கம் வர்றதெல்லாம் சின்னது தானே. இப்போ -5ங்கிறது சின்னது, -4 தான் பெரிய நம்பர். அப்போது பெரிய ஈக்குவேஷன் எது? இதுதான் பெரிய ஈக்குவேஷன். இப்போ டிவிஷனுக்கு உள்ளே எப்படி இருக்கும்? டிவைட் பண்ணால் உள்ளே இருக்கிற நம்பர் பெரிய நம்பராக இருக்கணும், வெளியே இருக்க நம்பர் ஸ்மால் நம்பராக இருக்கணும். அப்போ உள்ளே எந்த நம்பர் எழுதணும், வெளியே எந்த நம்பர் எழுதணும்னு தெரிஞ்சிடுச்சா? பாருங்கள், உள்ளே எழுத வேண்டிய நம்பர் எக்ஸ் க்யூப் மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 6. பெரிய நம்பர் எழுதிட்டோம். வெளியில் எக்ஸ் க்யூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 10x மைனஸ் 8. இப்போ வெளியில் சின்ன நம்பர் எழுதிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் எப்படி போடணும் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த ஈக்குவேஷனில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்மையும் டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் க்யூப் இருக்குது, இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் க்யூப் இருக்குது. இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் க்யூப் போய் 1 வரும். இப்போ இதுதான் இங்கே இது கூட மல்டிப்ளை ஆகும். இது வந்து ஷார்ட் மெத்தட் தான். இதுதான் இது கூட மல்டிப்ளை ஆகும். இப்போ 1ஆல் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 × எக்ஸ் க்யூப் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5x ஸ்கொயர் இன்ட்டு 1 5x ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 10x இன்ட்டு 1 10x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 8 இன்ட்டு 1 8. ஓகேவா? இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணுமா? இப்போ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணணும்னா கீழே இருக்க எல்லா சைனையும் மாற்றிக்கலாம். இப்போ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் ஆகிடுது, மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது, ப்ளஸ் மைனஸ் ஆகிடுது, மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. இப்போ பாருங்கள், ப்ளஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் க்யூப் போயிடுமா? இப்போ இது மைனஸ் 4x ஸ்கொயர், இது ப்ளஸ் 5x ஸ்கொயர். அப்போனா ப்ளஸ் 1x ஸ்கொயர் வரும். நம்ம 1 போட மாட்டோம், பொதுவாக எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், இது ப்ளஸ் 7x, இது மைனஸ் 10x. அப்போது மைனஸ் 3x வரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் மைனஸ் 6 ப்ளஸ் 8ல் ப்ளஸ் 2 வரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் நமக்கு 0 வரல. இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 வரலன்னா என்ன பண்ணணும்? திரும்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் பெரிய ஈக்குவேஷன் உள்ளே போட்டு சின்ன ஈக்குவேஷன் வெளியில் எழுதி திரும்ப டிவைட் பண்ணணும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 1 வந்திருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்திருக்கு. இதுக்கு மேலே இதை நம்ம இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம டிவைட் பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துருச்சுனாலே
இந்த ரெண்டு ஈக்குவேஷனை இதுக்கு மேலே நம்ம இதுலேருந்து டிவைட் பண்ணிட்டு வர முடியாது, புதுசாக ஒரு டிவிஷனுக்குள்ளே தான் போடணும். பாருங்கள், பெரிய நம்பர் எழுதிக்கோங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 5x² ப்ளஸ் 10x மைனஸ் 8. இந்த எக்ஸ் கியூப் இருக்கிறதுனால இதுதான் பெருசு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால இது சின்னது. இப்போ இந்த நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க. x² மைனஸ் 3x ப்ளஸ் 2ன்னு இருக்கா. எகெயின் இங்கே எந்த நம்பர் கோஷன்ட்டில் வரணுங்கிறதுக்கு ஒரு ட்ரிக் என்ன, இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் டிவைட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் கியூப் ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே இருக்கிறது இதுதான் மேலே போடணும். எக்ஸ் கியூப் டிவைடட் பை x² பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ் கியூபில் என்னென்ன இருக்குது, ஒரு x² இருக்குது, ஒரு எக்ஸ் இருக்கிறதா அர்த்தமா. கீழே இருக்க x² இந்த x² போயிடும், ரிமைண்டர் எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ எக்ஸால் ஹோல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே என்ன போடணுங்கிறது இதுலேருந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸால் ஹோல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸ் இன்ட்டு x² எக்ஸ் கியூப் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3x இன்ட்டு எக்ஸ் 3 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் x²ஆ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் 2x. எகெயின் இது ஃபுல்லாக இதுலேருந்து இது ஃபுல்த்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ சைன் மாறிடும். இது மைனஸ் சைன் ஆகிடும், இது ப்ளஸ் சைன் ஆகிடும், இது மைனஸ் சைன் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா. ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடுச்சு. மைனஸ் 5x² ப்ளஸ் 3x² ஆகிடுதா. பார்த்திங்கன்னா மீதி என்ன இருக்கும், மைனஸ் 2x² இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 10x மைனஸ் 2x, அப்போது ப்ளஸ் 8x இருக்கும். இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, மைனஸ் 8 இருக்கும். ஓகேவா. இப்போது கோஷன்ட்டில் பாருங்கள், எக்ஸ் டேர்ம் வந்திருக்கு. இப்போ எக்ஸ் வந்தால் நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் டேர்ம் வரலாமா. ஓகேவா, கோஎஃபிஷியன்ட். அப்போ திரும்ப இதுலேயே இந்த டிவிஷனை கண்டினியூ பண்ணலாம். இப்போ இங்கே இந்த கோஎஃபிஷியன்ட் என்ன வரணும்னு பார்க்கணுன்னா இங்கே ஃபஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, மைனஸ் 2x² இருக்கா. இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் டிவைட் பண்ணிக்கோங்க. மைனஸ் 2x² டிவைடட் பை x² டிவைட் பண்ணிங்கன்னா x² போய்டும், மீதி மைனஸ் 2 மட்டும் இருக்கும். அப்போ அந்த மைனஸ் 2 தான் இங்கே கோஷன்ட்டில் வரும். இப்போ இந்த மைனஸ் 2வால் இந்த ஹோல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதணும். பண்ணுங்க, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு x² 2x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 3s are 6x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 2s are 4. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோமா. இப்போ சைனை மாற்றிக்கோங்க. இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 2x² ப்ளஸ் 2x² கேன்சல் ஆகிடும். 8x மைனஸ் 8x 2x ஆகிடும். மைனஸ் 8 ப்ளஸ் 4 வந்து மைனஸ் 4 ஆகிடும். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துருச்சு. இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ நியூ டிவிஷனில் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இது உள்ளே போடணும், உள்ளே எழுதணும், இதை வெளியில் எழுதணும். இது நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா. இப்போ உள்ளே எழுதுகிற இது என்ன, ஈக்குவேஷன் x² மைனஸ் 3x ப்ளஸ் 2 இதால் டிவைட் பண்ணுறோம். 2x மைனஸ் 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா. எகைன் ஃபஸ்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் x² டிவைடட் பை 2xன்னு அர்த்தமா. சாரிம்மா, இங்கே இந்த 2x இருக்கு இல்லையா, இதில் 2வை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். இங்கே எழுதுகிறேன், 2வை காமனாக எடுத்துக்கலாம், மீதி x மைனஸ் 2 இருக்குமா. எப்போவுமே இந்த மாதிரி காமன் டேர்ம் தான் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது எடுத்துகிட்டு வாங்க எக்ஸ். அப்போ தான் உங்களுக்கு டிவைட் பண்ண ஈஸியாக இருக்கும். எக்ஸ் மைனஸ் 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ எகெயின் இங்கே நான் x² டிவைடட் பை எக்ஸ். இங்கே x² எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இருக்கிறதா அர்த்தமா. ஒரு எக்ஸ் போச்சுன்னா மீதி ஒரு எக்ஸ் இருக்கும். இப்போ கோஷன்ட்டில் ஒரு எக்ஸ் தான் வரும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் x² மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2x. அகெயின் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம், சைன் மாறிடுது. x² மைனஸ் x² போயிடும். ப்ளஸ் 2x மைனஸ் 3x பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கும். இப்போ இங்கே கோஷன்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது. அப்போ அடுத்த டேர்ம் ஒரு கோஎஃபிஷியன்ட் டேர்ம் வரலாம். ஸோ இந்த மைனஸ் எக்ஸை இந்த ஃபர்ஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் போயிட்டு மைனஸ் 1 வரும் ஆன்சர். இப்போ மைனஸ் 1 தான் கோஷன்ட்டை நெக்ஸ்ட்டு நம்ம போடணும். இப்போ இந்த மைனஸ் 1ஆல் இந்த ஹோல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிங்க. மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 2. இப்போ பாருங்கள், இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் சைன் மாற்றணும், இதுவும் கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும், நமக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிருது. இப்போ இந்த ரிமைண்டர் 0 எதால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வருதோ அதுதான் உங்களோட ஜிசிடி. ஓகேவா. therefore GCD equal to
எக்ஸ் மைனஸ் டூன்னு எழுதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே ஆல்ரெடி வந்து இங்கே 6 3ன்னு 2 நம்பர் இருக்கா. இப்போ இந்த ஈக்குவேஷனில் 6 இருக்குது. இது வந்து 3 × 2ன்னு அர்த்தம். இங்கே 3 இருக்குது. ஜிசிடினா என்ன, ரெண்டுலேயும் இருக்கிற நம்பர் தான் எடுத்து, ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற நம்பர் எடுத்து தான் எழுதுவோம். அப்போ இங்கே ரெண்டுலேயும் காமனாக இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. அப்போ இந்த 3 எடுத்து ஜிசிடியில் எழுதணும். இப்போ எக்ஸ் மைனஸ் 2 × 3 தட் ஈக்குவல்ஸ் 3 × x minus 2. இதுதான் required GCD. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கான GCD என்ன, 3 × x minus 2. That's it. Thank you.